Hey guys, welcome back to our YouTube channel. நான் பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா ரஷிங் ரூமில் போய் நம்ம ஸ்ட்ரீமை மாற்றிக்கலாம். ஆல்ரெடி வந்துருச்சா? சரி, சைனிங்லாம் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை ப்ரோ. சாரி கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சாரி கேட்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பார்ட் டெலீட் ஆயிடுச்சு கைஸ். வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே டெலீட் ஆயிடுச்சு. எப்படி டெலீட் ஆச்சுன்னு தெரில கைஸ். நல்லா ஒரு சின்ன மன்னிச்சு ஃப்ரம் ஹர்ஷா ப்ரோ. ஹர்ஷா யாரோ, சாரி ப்ரோ. அர்ஜுன் ப்ரோ வேண்டாம் ப்ரோ, காப்பிரைட் எதுவும் போட்டுறாதீங்க. சரி கைஸ், ஃப்ரம் ஹர்ஷா ப்ரோ. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னா வெயிட் பண்ணுவோம். அதான் கைஸ் லோடு ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சர்வைவ் வந்துருச்சு. இதாங்க கைஸ், இங்கே தான் கைஸ் கடைசியாக விட்டுட்டு போனேன். சூப்பர் ஸ்பான்னு கைஸ். இங்கே ஒரு பரீடு ஷிப்பு பரீடு ட்ரெஷர் மேப் இருக்கும். இங்கே பாருங்கள் 2 டெம்ப்ளேட்ஸு. யூடியூபர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அது ஈஸியாக கிடச்சிச்சு. அயன் பிக்காக்ஸு, அயன் ஸ்வார்டு, அயன் நகட்ஸு, பெரி, ஸ்மித்திங் டேபிள் எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சு கைஸ். நான் கடைசியில் வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, காண்டாதான் எனக்கும் இருக்குது. என்ன பண்ணுறது கைஸ், என்ன பண்ணுறது? சரி, நம்ம என்ன பண்ணுவோன்னா நான் உங்ககிட்ட போய் காமிக்கிறேன் அதெல்லாம். முதல்ல பில்லோ பில்லோன்ற பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு இதில் எடுத்துகிட்டு பாருங்கள், ட்ரெஷர் மேப்பில் இருக்குது. என்டர்மெண்ட் போடுறான் அவனை. ஐயோ பண்ண முடியுது, எஸ்கேப் ஆயிட்டான். ஆஹா, எங்கே ஈஸ் போனா? எங்கே ஈஸ், எங்கடா இருக்க என்டர்மெண்ட் தலையா? வாடா, ஒருத்த வாடா, என்கிட்ட வாடா. ஈஸ் போயிட்டான். இதோ பார்த்துறான் சைடில் போனான். வாடா, பார்த்துறாங்க ஈஸ் நம்மளை பார்த்துறான். எங்கடா இருக்க, வாடா. பின்னால் இருந்து அட்டாக் பண்ணுற. ஒரே அடி தாங்க கைஸ். போட்டாங்க கைஸ் நம்மள. சடுகுடு ஓடு, என்னையும் ஓடு. உன்னை தைரியமாக அடிச்சுட்டு போவேன்டா. பெரிஸ் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தால் நீ என்னடா பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது, அடி வாங்கடா. என்டர்மெண்ட் தலையா? என்டர்மெண்ட் கிடைக்கல கைஸ், வேஸ்ட்டு மண்டையா. சரி, என்டர்மெண்ட் அடிச்சிருக்கான் தான் கைஸ். போய் செக் பண்ணேன். இங்கேருந்து போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷீல்டில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் போய் உங்கள்கிட்ட அந்த ரூயின்டு ஷிப்பா பேர் மறந்துட்டேன் கைஸ், அது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் செட்டிங்ஸில் போய் கீப் இன்வென்ட்ரி என்ன தெரியுமா கைஸ் ஆச்சு? கீப் இன்வென்ட்ரி எக்க போனேன். ஆனால் சீட்ஸ் போட்டால் தான் அது வரும்ட்டானுங்க. அச்சீவ்மெண்ட்டும் இப்போ வராது. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் கைஸ், அச்சீவ்மெண்ட்டு விட்டேன். இப்போ நான் அந்த சீட்ஸையே யூஸ் பண்ணலன்னா கூட அச்சீவ்மெண்ட் வராது. ஷட்டு, இந்த எல்லாம் வேற கைஸ் இப்போன்னு பார்த்து. சரி, எந்த பக்கம் அந்த ஷிப் இருந்துச்சு? இந்த பக்கம் தான் கைஸ், இந்த பக்கம் தான். ஒரு நிமிஷம், இந்த பக்கம் இல்லை கைஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லை கைஸ், தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க டக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டாங்க. இது கூட கிடச்சிச்சு கைஸ். இதில் தான் அந்த சஸ்பீஷியஸ் சாண்ட்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் வேறு உடச்சி வேறு பார்த்து ப்ரஷ் பண்ணாமல் பிக்கப் பண்ண முடியுமா? ஆனால் வரல. சரின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு ப்ரஷ்ஷு பண்ணலான்னு சொல்லி தேடினேன். ஆனால் தேவையான மெட்டீரியல்ஸ் கிடைக்கல. ஈஸியான மெட்டீரியல்ஸாக இருந்தால் கூட. இந்த கேவுக்குள்ளார போகிறோம் கைஸ். கோல் சுத்தமாக இல்லை. கோல் எடுத்துகிட்டு இந்த கேவுக்குள்ளார போகிறோம். க்ரீப்பர் மண்டையாங்க கைஸ், க்ரீப்பர் மண்டையா பார்த்துறேன். க்ரீப்பர் மண்டையா நான் பார்த்துறேன் கைஸ். சரி, இங்கே வந்து ஏதாச்சும் கோல். ஆஹா, இங்கே வந்துட்டாங்க கைஸ் க்ரீப்பர் மண்டையம். நான் எதுக்கு பயந்து ஒன்றும், என்கிட்ட தான் ஷீல்டும் ஸ்வார்டு இருக்குது. சரி கைஸ், ஸ்கெலட்டன் இருக்கான். ஆனால் எனக்கு இது இப்போ வந்து நான் வாய்ஸ் மட்டும்தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னால் பார்க்க முடியல.
இப்போ வீடியோ ரெக்கார்டிங்லேயே தெளிவாக தெரியுது. இதோ இங்கே பார்த்தீங்களா, எங்கேருந்துடா டேமேஜ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேங்க கைஸ். பார்த்தா இந்த ஸ்கெலட்டன் மண்டையை க்ரீப்பர் மண்டையை வேறு நடுவில் ஃபைட்டில் வச்சு போட்டாங்க கைஸ். வாடா வாடா, ஒருத்தைக்கு ஒருத்த பார்த்தலாமா, வாடா வாடா. ஐயோ ஓடுறா டீஸ் பண்ண கஷ்டப்பட்டு எடுத்ததுடா. ஓடுறா ஸ்பீட் ரன்னர் மாதிரி ஓடுறா. ஓடு 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 ஓடு. எங்கே ஈஸ் அந்த கேவு? இங்கே தான் எங்கே என்னோடய லூட் எங்கே இங்கே தான் ஈஸ் இருக்குது. ஐயோ குதி எடு எல்லாமே அடிச்சிச்சுல. அவ்வளோதான் ஈஸ். எங்கே ஈஸ் அந்த ஸ்கெலட்டன் மண்டையும் போடுறோம். நிறைய பாவம் கைஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஐ மீன் ஃபாக்ஸ், பிளாக் ஃபாக்ஸ், அது ஆரஞ்சு ஃபாக்ஸ். யாராச்சும் பிளாக் ஃபாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலில் சொல்ல கைஸ், நான் ஜஸ்ட்டு அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற பிளாக் ஃபாக்ஸ் அதை யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கைஸ் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் காஃப் கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் வாய்ஸும் ஒரு மாதிரி இருக்கா. அந்த பக்கம் தான் கைஸ் உங்களுக்கு அந்த ஷிப் காமிக்கிறேன், எங்கேருந்து எனக்கு இந்த லூட் கிடச்சிச்சுன்னு. எங்கே ப்ரோ எடுத்துப்போம். பண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஐ மீன் அது என்னது பேண்டிலா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். செரிஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடிக்கலாம் பாருங்க கைஸ். முள்ளு குத்துங்க கைஸ். அதுதான் ஓட மொத்தமாக 4 இது தேவை. அப்புறமா ஒரு ஸ்ட்ரிங்கு தேவை. 4 தேவை, ஒரு ஸ்ட்ரிங்கு தேவை. பண்டில் எங்கே ப்ரோ பண்டில் இருக்குது? இதோ இங்கே கீழே இருக்குது பார்த்துட்டேன். ஒரே ஒரு லெதரு ஒரு ஸ்ட்ரிங் இருந்தால் போதுங்க யூஸ் பண்ணிடலாம். ஏன்டா குறுக்கால வரீங்க? போன பார்ட்லலாம் வரவே மாட்டானுங்க. ஸ்ட்ரிங் இருந்துச்சு, ஒரு 6 ஸ்ட்ரிங் கிட்ட நைட் டைம்லேயே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ஒருத்தனும் காணுங்க கைஸ். இதில் ஸ்ட்ரிங்கே இல்லை, ஆனால் நிறைய கும்பலாக வரானுங்க. ஃபெதர் வச்சு ஸ்ட்ரிங் பண்ணால கைஸ் பண்ணலாமா இல்லை பண்ண முடியாதா எனக்கே தெரில கைஸ். சரி, இந்த கோழியும் போட்டுருந்தேன். இது புரட்டாசி மாதம், இந்த மாதிரி யாரும் கோழி சாப்பிடாதீங்க வீட்டில். அப்புறமா உங்களுக்கு அடி விழுவும். ஆனால் கேமில் சாப்பிட்டுக்கலாம் கைஸ். இதோ இங்கே இருக்கான் பாருங்கள் இன்னொன்று மாடு. குறுக்கால வர வேண்டியதில்லை, அதை கூட தர மாட்டேங்கிறான் பேட் பாய். எங்கள் கைஸ் இங்கே தானே எங்கேயோ இருந்துச்சு அந்த ஷிப்பு. இது அங்கே தெரியுதா கைஸ்? லெஃப்ட் சைடில் அங்கே பாருங்கள் ஷிப்பு மேலே ஸ்பான் ஆச்சு. ஈஸியானது கைஸ், செம்மையான ஸ்பீட் ரன்னர்ஸ்க்கு. இங்கே ஒரு மாடு. வாடா போன பார்த்து நீங்கள் வரவே இல்லைடா சி வாய்க்குள்ள கைஸ் இல்லவே இல்லைடா. அடி வாங்குடா என்கிட்ட. இங்கே ஒரு கேவ் இருக்குது, ஆனால் இது வாட்டர் கேவ் கைஸ். வேஸ்ட்டு தான், உள்ளே போனாலும் கோல்லாம் நிறையா இருக்கும், நான் இல்லைன்னா சொல்ல. எங்கே பாருங்க ஸ்டார்டிங் செஸ்ட்டு, இந்த சாப்ளிங் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். சரி கைஸ், இங்கேருந்து அங்கே போவோம். ஏதாச்சும் வில்லேஜு இல்லைனா ரூயின் போர்ட்டல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். ரூயின் நெதர் போர்ட்டல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் கைஸ் நான் வந்த இது. இதெல்லாம் காட்ட வேண்டாம், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். வேண்டாம் கைஸ். இங்கே பாருங்கள், நான் ஷேர் பண்ணது அப்படியே இருக்குது லெஃப்ட் சைடில். இதெல்லாம் ஒரு ஜங்கிள் டெம்பிள் பக்கத்தில் மட்டும் இருந்துச்சு. ஓபி ஸ்பான் கைஸ். இது நிறைய இருக்குது, ஆனால் ஜங்கிள் டெம்பிள்னால் பெருசாக தான் கைஸ் இருக்கும். ஜங்கிள் டெம்பிள்லாம் இல்லை, 2 பிளாக்ஸ் கொடுத்து அதுதான் கைஸ். ஜங்கிள் டெம்பிள் இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு 5-6 டைம் போயிருக்கேன் ஜங்கிள் டெம்பிளுக்கு. சில டைமில் நான் பார்த்துருக்கேன், யூடியூபர்ஸ்க்கெலாம் கீழே புதஞ்சிருக்கும். ஒரு 2 டைம் நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில். அதனால தான் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஆஹா உல்ஃப் இருக்குது கைஸ். ஆனால் போன் இல்லையே. அந்த ஸ்கெல்டன் பையன் வேற ஓட்டான். இன்னும் கைஸ் இது சொன்ன வந்துருச்சு ரூயின் போட்டது. வாட் த ஹேக் ப்ரோ. செஸ்டில்
ஃபயர் ப்ரொடெக்ஷன் சூப்பரு. ஷார்ப்னஸ் அன்பிரேக்கிங் நாக் பேக்கா ப்ரோ? யார் ப்ரோ நீங்கள்? எங்கேருந்து ப்ரோ வரீங்க? மோஜாங்கு. நன்றி 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 நன்றி. பாருங்க கைஸ், ஷார்ப்னஸ் இது ஓகே. லெஃப்ட் சைடில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க ஸ்வாடுன்னு. ஆஹா, ஒரு வில்லேஜ் கைஸ். எனக்கு அங்கேருந்து பார்க்குறதுக்கு லைட்டாக ஸ்மோக் தெரிஞ்சிச்சு. நான் வில்லேஜான்னு நினச்சேன். ஆனால் வில்லேஜே இருக்குது. பிளாக் உல்ஃப்லாம் இருக்குது கைஸ். எனக்கு நான் ஒரு நாள் வந்து சேலஞ்சாகவே எடுத்து பண்ணுறேன் கைஸ். எல்லா டைப்பான உல்ஃபையும் கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கே போய் லூட் அடிக்கலாமா? வில்லேஜர்ஸ் ரெடியாக இருங்கடா உங்களோட லூட்டை என்கிட்ட தரத்துக்கு. ஃபஸ்ட்டு செஸ்ட் ஓபி கைஸ். 7 பிரெட்டு கொடுத்துருக்கானுங்க. இந்த இதில் நிறைய கிடைக்கும் கைஸ். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸ்ப்ரூஸ் வில்லேஜ்லலாம் நிறைய ஃபுட்டு தரானுங்க. இல்லைங்க, லெக்டான் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் புக்கு வேணும்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் கைஸ். புக்கே வந்துருச்சு. இதை உடைக்க வேண்டியது தான். டக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்களா பின்னாடி லாகு. செல்ஃப் டச் இருந்துச்சுன்னா அப்படியே வந்துருக்கும் கைஸ் புக்கு. இப்போ நான் லெதர் வேறு அப்புறமா கலெக்ட் பண்ணணும் என்சான்மெண்ட் டேபிள் போடுறப்ப. உள்ளே போடா டேய். இதில் செஸ்ட்லாம் இல்லை ப்ளீஸ். மேலே போகுது. மேலே ஏறி பார்ப்போம். ஆஹா, அயன் நக்கட்டு கைஸ் சூப்பரு. ஆனால் எத்தனை 4 தான் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் 5 அயன் நக்கட் வேணும் ஒரு அயன் பண்ணுறதுக்கு. பம்கின் பை இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. நம்ம செஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகும் கைஸ். இது ஓப்பன் பண்ணிட்டு எவனோ எடுத்தாங்க கைஸ். எங்கடா? அந்த பக்கம் இருக்கான் போல இருக்கு கைஸ். மேலே ஏறிட்டு இதில் ஏதாச்சும் இருக்குது. சூப்பர் கைஸ், காம்பஸ் கொடுத்துருக்கானுங்க. மொத்தமாக எத்தனை பேப்பரு நான் பார்க்கல கைஸ். சரியா, சரி. நெக்ஸ்ட்டு வில்லேஜுக்கு போ. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கா? ஆமாம், அயல்காலம் இருக்காங்க கைஸ். போட வேண்டியதை. வாடா பனிமுந்தையா. இன்றைக்கி எனக்கு 4 அயன் தரலாம் இல்லை, தந்தே ஆகணும். வாடா அயன்காலம் மண்டையா, இரும்பு மண்டையா. போடுறோம். என்ன இது இவ்வளோ சூப்பராக போகுது. இது உடஞ்சிச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே அதுக்கு எந்த யூஸும் இல்லை. என்ன இது தாறுமாறாக இருக்குது ஸ்வாடு. அயன்காலம்லாம் முக்கிய அடிக்கணும். அசால்ட்டாக அடித்து போட்டுருச்சு. ஓகே, ஃபெதர் கொஞ்சம் இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பிளாக் ஸ்மித் தானே கைஸ்? ஆமாம். என்ன அச்சன்மெண்ட்டு? ஷார்ப்னஸ் 2 எனக்கு தேவையில்லை போட. சரி கைஸ், நெக்ஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்தா ஆஹா, ஸ்டோன் கட்டர் எடுத்துக்கலாம் கைஸ். இது யூஸ் ஆகும். இந்த கிராஸ் தூக்கி போட வேண்டியது. உள்ளே தேவையில்லை இப்போதைக்கு. கிராஸும் தேவையில்லை. ஏதாச்சும் வச்சுப்போம். பெட் இஸ் டூ ஃபார். நல்ல வேலை ரீஸ். ஆஹா, என்ன சூப்பராக கிடைக்குது இந்த வில்லேஜில். இதனாலேயே தாங்க எனக்கு பிடிக்கும். ஸ்ப்ரூஸ் பயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்ப்ரூஸில் நல்ல பெரிய ட்ரீயாக வளர்றதுனால ஈஸியாக நம்ம மாப் ஃபார்மு அதெல்லாம் கட்டலாம். அன்னோன் மேப்பா. இது ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க கைஸ். மொத்தமாக 13 பேப்பர் கிடச்சிருக்கு கைஸ். 13 பேப்பர்ஸ். குட் ஸ்பான் தான். நம்ம நைட்டில் இறங்கி போய் ஸ்பைட் அடித்து நவுத்துறோம். ஓகே, நல்ல ஒரு ஸ்பான் தான் கைஸ். நிறைய ப்ரெட்டு, பொட்டேட்டோ அதெல்லாம் கிடைக்கிது. இங்கே புக் ஷெல்ஃப்ஸ் இருக்குது. வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். ஆடுங்களும் இருக்குது. அவ்வளோதானா? இங்கே வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை கைஸ், அவ்வளோதான். அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஏதாச்சும் ஜங்கிள் டெம்பிள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு. ஃபஸ்ட் டைம் மைன்கிராஃப்ட் ஆடினாலும் எனக்கு கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் ஆடுற மாதிரியே ஒரு ஃபீல் கைஸ். இந்த கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், ஹவு டு சேஞ்ச் யுவர் கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் இன்டு மைன்கிராஃப்ட்னு. அந்த கடைசியாக அந்த பட்டன் இது மட்டும் இதில் மாற்றிட்டேன்னா பர்ஃபெக்டாக அதே மாதிரியே இருக்கும் கைஸ்.
ஆனால் அதில் லெஃப்ட் ஹேண்ட்லலாம் டார்ச் வச்சுக்க முடியும், ஆனால் இதில் வச்சுக்க முடியாது. சரி நம்ம பின்னாடி போயிடுவோம். ஜங்கிள் டெம்பிள் ஒன்றும் கணக்கு தெரிகிற மாதிரிலாம் இல்லை. ப்ளீஸ் எனக்கு ஒரு டவுட்டு, அங்கே ஒன்று தெரியுதா? அது என்னமோ சொல்லுவானுங்களே, புதுசாக ஆட் பண்ணியிருக்க கிராஸா? எனக்கு புது அப்டேட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் பழைய அப்டேட்டில் நான் சூப்பராக சொல்லுவேன் ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ 16 மினிட்ஸ் தான் இருந்திருக்கா, இன்னும் போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏறுறா மேலே. இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன். இந்த மாடு வேற வாடா வாடா வாடா. ஏதோ அதுதாங்க சொன்னேன். இதுலேருந்து ஏதாச்சும் எங்கே இதுலேருந்து ஏதாச்சும் மாப்ஸ் வெளியில் வருமா நைட் டைமில்? அது தெரியல. ஏன்னா அதில் வந்து அந்த மின்மினி பூச்சி இருக்கிற இது மாதிரி போட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. டார்ச்சஸ் ஆட்டையை போட்டுக்கலாம். வில்லேஜஸ் கிட்டே இருக்காத டார்ச்சஸ் ஐஸ் அவனுங்க எக்கச்சக்கமாக பண்ணுறானுங்க. அயன் தேவைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அயன் காலமே எடுத்து தருவான். கோல்டில் வேறு கண்டினியூஸாக வாய்ஸே தர முடியல ஈஸ். நல்ல நல்ல மூக்கு இந்த மாதிரி இழுக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல வேலை ஆஃபர் இல்லை. என்னடா பார்க்குறீங்க, எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அது சாமி சொல்கிறானுங்க. அப்புறம் நீங்கள் பயந்து தான் ஓடுவீங்க, நான் தான் அடிச்சு தரத்தணும் காலையில். சரி கைஸ், நான் எதை தேடி போயிட்டுருக்கேன்னா கொஞ்சம் சுகர் கேனும் அதுவும் எடுத்துக்கலாம் கைஸ். அந்த மின்மினி பூச்சி இருக்கிற இது நான் எதை தேடி போயிட்டுருக்கேன்னா அனிமல் கைஸ். அனிமல்ன்ற பாருங்க, ஸ்பைடரை தேடி போயிட்டுருக்கேன் கைஸ். இதோ ஆஹா ஸ்பைடர் வந்துட்டான் கைஸ். வாடா 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 வாடா. அடிச்சிட்டியா நீ? என்ன அடிச்சிருவியாடா? வாடா. ஆஹா ஸ்ட்ரிங்கு கிடைக்கல கைஸ். எங்கே கைஸ் போயிட்டா? மாட்டிக்கிட்டேன். இப்போ தெளிவாக தெரியுது மேலே பிளாக் இருக்குன்னு. நான் அப்போ ஒன்றுமே தெரில கைஸ். ஏன்னா அப்போ நான் வந்து கொஞ்சம் சன்னில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா வீடியோ, அதனால எனக்கு ஒழுங்காக தெரில. அவ்வளோதான் கைஸ், ஹார்ட்டு போச்சு, அவ்வளோதான். ஐயோ ப்ரோ இது சாக போகிறேண்ணா. சே அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்களா எத்தனை ஐட்டமு? சட்டுப்புட்டுன்னு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு போய் கலெக்ட் பண்ணிட்டு அந்த 2 தான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க கைஸ். சடுகுடுன்னு போய் கலெக்ட் பண்ணிட்டேன் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு. ஓகே வில்லேஜுக்கு வந்துட்டேன். பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் கொஞ்சம் பொருளில் வேறு காணும் கைஸ். சரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பெரிஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பெரிஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சுட்டு 3rd பார்ட் கண்டினியூஸ் எடுக்கிறேன் கைஸ். நான் இந்த வீடியோவில் வராது, ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் வரும் கைஸ். கண்டினியூஸாக தான் எடுக்க போகிறேன், ஆனால் பார்ட் 2 வேணால் வரலாம். நான் உடனே கூட போடுவேன் கைஸ். எதுக்கு வம்பு, இப்போ தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் லூட்ஸ்லாம் காணும் பாருங்க கைஸ். நல்லா டீப்பாகவே போகுது கேவு. அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆஹா கோல் இருக்குது கைஸ், கோல் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஓடிடலாம். அயன் பிக்கெக்ஸு அயன் ஸ்வாட வேறு காணும் கைஸ். இதுலேயும் எனக்கு ஒழுங்காக தெரில கைஸ். அப்போ எத்தனை கோல் விட்டுட்டு போயிருக்குன்னு பாருங்கள். சில கோல் எனக்கு இப்போவும் தெரில. வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே பாருங்கள், ஒரு கோல் விட்டுட்டு போயிட்டேன். மொத்தமாக 4 கோல் தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். டர்ட் போட்டு ஏறி போயிட வேண்டியது தான். ஸ்டோனை வேறு கிஸ் சைடில் புந்து ஓடு. கிரீப்பர் வரான் சவுண்டை கேட்குது கைஸ். ஆனால் இதில் வந்து நான் ஃபுல் சவுண்டையும் கம்மி பண்ணிட்டு தான் கைஸ் வாய்ஸ் கொடுப்பேன். ஏன்னா க்ரீப்பர் சவுண்டாக உங்களுக்கு கேட்காது. ஏன்னா க்ரீப்பரை காமிச்சோன்னான்னு எனக்கே தெரில. பிளாக் போட்டுட்டு வீட்டுக்கு ஓடு ப்ரோ. வில்லேஜோட வீட்டில் தூங்கிடலாம் கைஸ். ஏன்னா டைம் இல்லை இப்போதைக்கு. ஓடணுன்னா திருப்பி சாக வேண்டியது தான். திருப்பியும் டீஸ்பான் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆல்ரெடி கொஞ்சம் பொருள்லாம் டீஸ்பான் ஆகிடுச்சு. அந்த ஆக்ஸு ஸ்வாடு ஸ்ட்ரிங்கு வந்துச்சான்னு தெரில கைஸ். அப்படி ஸ்ட்ரிங் வந்திருந்தாலும் அதுவும் டீஸ்பான் ஆகிடுச்சு. 4 இங்கட் கரெக்டாக கிடச்சிச்சு கைஸ். 4 அயன் இங்கட்டு, நகட்டும் 4 இருக்குது. இன்னும் ஒரு 5 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இதை நான் இன்னும் லூட் அடிக்கலையா?
ஸ்ப்ரூஸ் இது அதிகமாக இருக்கு கைஸ். ஏய் யாரா அவன் வெளியில்? வாடா ஒத்திக்க ஒத்த வாங்கடா. எவனுமே இல்லை ப்ரோ. உடச்சிட்டு தூக்கி நான் வேற எங்கேயாச்சும் போட்டு தூங்குறேன் ப்ரோ. க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பர்பிள் பெட்டு 3rd பார்ட் முடிகிற வரைக்கும் என்கிட்ட தான் கைஸ் இருக்கும். சரி ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போகலாம். ஏய் ஜாம்பி பயலுங்களா, வாடா வாடா வாடா. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா, வாங்கடா என் பக்கம் வாங்கடா. வில்லேஜஸ் ஏன்டா தொலை பண்ணுறீங்க? நேரத்துக்கு அவனுங்க எரிஞ்சு செத்துருப்பானுங்க. நம்ம திருப்பி நம்மளோட வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஓடுவோம். அங்கே போயிட்டு தேவையான பொருளை வச்சுட்டு ஒரு ஸ்வாடு பண்ணணும் கைஸ். ஆனால் கோல்டுக்கு கேரண்டியே தர முடியாது, அதுக்கு டியூரபிலிட்டி ரொம்ப கம்மி. அன்பிரேக்கிங் போட்டால் கூட ரொம்ப கம்மியாக தான் கைஸ் இருக்கும். அன்பிரேக்கிங் 2ஓ 3ஓ போட்டிருந்தாங்க அந்த ஸ்வாடில். அது போட்டு அயன் காலம் ஒரு 4-5 அடி அடிச்சதுக்கே கொஞ்சம் போயிடுச்சு. இதே டியூரபிலிட்டி மட்டும் அன்பிரேக்கிங் மட்டும் போடலன்னா என்னதுக்கு போயிருக்கும் கைஸ். ப்ளீஸ் எனக்கு ஒரு டவுட்டு, நாக் பேக் யூஸ் பண்ணி அன்கலம் அடித்தா அவன் நாக் பேக்கே ஆக மாட்டானே கைஸ். ஆமாண்டா இல்லையான்னு சொல்லி கம்மியில் சொல்லுங்கள். ஏன்னா நான் மேலேருந்து அடித்ததுனால எனக்கு ஒழுங்காக தெரில. நீங்கள் யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நாக் பேக் ஸ்வாடோட நான் கைஸ் கேட்குறேன். எந்த பக்கம் கைஸ்? அதர் போர்ட்டல் வந்த பக்கத்தில் ரூயின் போர்ட்டல் அந்த சைட்லேருந்து போனால் கரெக்டாக இருந்துடும். எங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் கைஸ். இல்லை கைஸ் போக போக வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஏய் ப்ரோ என்ன ப்ரோ நீ ஒழுங்கா போடு ப்ரோ. ஏழு ப்ரோ ஸ்டீவ் தலைவா கைஸ். இங்கே தானே கைஸ் இங்கே இருக்கணும். பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நெதர் போர்ட்டலில் ரூயின் போர்ட்டலில் நெதர் போர்ட்டல்ன்றேன். அந்த பக்கம் தான் கைஸ் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்துடும். சுகர் கேன்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். சுகர் கேன் வச்சு சுகர் பண்ணி அதுலேருந்து பேப்பர் பண்ணி ராக்கெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணதா இல்லையான்னு எனக்கே தெரில கைஸ். அங்கே பார்த்தீங்களா நெதர் ரேக்கு சரிதா கண்டுபிடிச்சிட்டா. அப்படி நான் வீட்டுக்கு போகிற வழியே நல்ல வேலை கைஸ் பக்கத்துலேயே இருந்ததுனால டக்குன்னு வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவ்வளோதான் ஈஸியாக கிடச்ச மொத்த பொருளும் திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்று ஒன்றா கேவுக்குள்ளாரெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதான் இருக்கும். எப்படி அந்த ஃபஸ்ட்டு பார்ட் டெலிட் ஆனிச்சு இந்த மாதிரி திருப்பி நான் சாரியெல்லாம் கேட்டு ஃபஸ்ட்லேருந்து போய் எடுத்துகிட்டு வரணும். இந்த பிளாக் ஹோல் ஆல்ரெடி எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் பிளாக் ஹோல் ஷிப் தான் ஸ்பான் ஆகிட்டு இருக்குது நிறைய. இந்த ஷிப் ரேக் தான் கைஸ். சரி நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம். தக்கச்சுப்பு ஓடு. நீ ஓடு. வீட்டுக்கு போயிட்டு கணக்கு பண்ணலாமா? சரி வாங்க அப்படியே போவோம். குதிக்க தான் தாறு வரேன். ஏன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருக்கோம். டோட்டலாக ஆல்ரெடி ஒரு 1933 மட்டும்தான் கைஸ் இருக்கும். இல்லைன்னா ஃபார்ம் பண்ணணும். சரி பார்த்துக்கலாம். 4th 5th பார்ட்டில் பண்ணிக்கலாம் ஃபார்மு. ஏன்னா 3rd பார்ட்டுக்கு எனக்கு ஒரு தனி பிளான் இருக்குது கைஸ். அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும், சூப்பரான பிளானாக இருக்கும். அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரே ஒரு பார்ட் மட்டும் இருக்குது கைஸ். அது மட்டும் கரெக்டாக கிடச்சிச்சின்னா பண்ணிடலாம். அதில் வேறு 1 2 3 4 5 6 வேணும் கைஸ். 6 இதுக்கு 9 வேணும். 9லாம் தேவையில்லை, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் தேவை. சரி இதை தூக்கி கைஸ் என்னமோ பண்ணணும். தானே ஷீல்டு வச்சுருக்கே மறந்து போய் பண்ணிட்டேன் கைஸ். ஷட் ப்ரோ ஷீல்டு 2 இருக்கும். ஒரு ஸ்வாடு இங்கே பாருங்க கையில் ஒரு ஷீல்டா பண்ண ஷீல்டு. ஒரு வேளை தப்பாக நான் தான் சொல்லிட்டேன்னா. 7 இங்கட் இருக்கு. 9 இங்கட்ஸ் தானே கைஸ் வேணும். 9 நகட்ஸ் தானே கைஸ் வேணும் ஒரு அயன் பண்ணுறதுக்கு. சரி அதை தூக்கி சேஃப்டி எவ்வளோ வச்சுட்டு
கைஸ் இந்த பக்கம் போயிட்டு ஸ்மித்திங் டேபிளுக்கு மேலே இது வச்சிடலாம் கைஸ். இதுக்கு மேலே ஏறி க்ரௌச் பண்ணிவிட்டு போட்டுட்டு இங்கே வந்துட்டு ஓகே ஸ்மித்திங் டேபிள் போகிறதுக்குள்ள இடம் இருக்குது. இதெல்லாம் தூக்கி உள்ளே போட வேண்டியது தான் கைஸ். சீக்கிரமாக போட வேண்டியது தான். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எங்கே ஸ்வாடு கோல் ஸ்வாடு அன்பிரேக்கிங் 3 அதுக்கே அவ்வளோ எடுத்துக்குது கைஸ். ஃபயர் சார்ஜி காம்பஸ்ஸு இங்கே வந்து ஃபுட்டு ஸ்ட்ராபெரி அது என்ன செரியா மறந்துட்டு கைஸ் பேர் காபிள் ஸ்டோன். இப்போ நான் ஒரு ஹிண்ட்டு தரேன் கைஸ். கடைசி ரோவில் ஒரு 4-5 ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். அதுலேருந்து வர ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஹிண்ட்டு. சொல்லிட்டேன் இப்போவே சொல்லிடுறேன். அதான் கைஸ் ஹிண்ட்டு. ஓகே ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஷாட் எடுத்துகிட்டு போயிடலாம். டார்ச்சர்ஸ் வச்சுட்டு ஃபைனல் ஷாட் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். இங்கே ஒரு டார்ச்சு க்ரௌச் பண்ணிட்டு வச்சு பார்ப்போம் வைக்க முடியுமா. உள்ளே இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பெட்டையும் தூக்கி போட்டுட்டு பிக்காக்ஸ் மட்டும் கையில் வச்சுப்போம் கைஸ். அப்புறமா இங்கே போயிட்டு ஷீல்டையும் எடுத்துகிட்டு பிக்காக்ஸையும் உள்ளே வச்சிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். வச்சுட்டு ஃபைனல் ஷாட் எடுத்துடலாம் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.